தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருக்குது. கிடையாது காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை எங்க அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது, ஓடுற ஃபேனு போடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல? ஆமா, அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது. பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு. அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பார் போல இருக்குது அவரு. சரி சரி, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது, போய் பார்க்கலாம் வரியா? என்ன நான் கேட்டு அப்பா நீங்களா? தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா, பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்கத்தாயே. இந்த வேலைக்கார நாய் எப்பவுமே இந்த தரையில உட்கார்ந்துதான் சாப்பிடும். இன்னைக்கு நீ சொன்னாலே நானா சொன்னேன்? சொன்ன நீ முதுகு சுடுக்கு பிடிச்சிக்கிச்சு, குனிஞ்சு குழம்பு ஊத்த முடியல, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா. மா நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ கவனிரு. மா உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தனே, நீ சொன்னதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா. எனக்கு தெரியும்மா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா. இந்த பாவிதான் என்ன அது அநியாயமா இருக்கு. நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ